அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி குழந்தைகளுக்கான வாராந்திர நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு சி. மாரி செல்வராஜ் சார் அவர்களை, மாரி ராஜ்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் ஆகிய அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அடுத்து சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய திரு அங்கமுத்து சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள தமிழாசிரியர் சி. மாரி ராஜ்குமார் அவர்கள். இவர் மதுரை சங்கரா நாராயணா பள்ளியிலும் மேலூர் ஜான்ஸ் பப்ளிக் பள்ளியிலும் மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளிலும் கதை சொல்லியாக பணியாற்றி வந்துள்ளார். இவர் ஒரு தமிழ் ஆசிரியர். மேலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளுக்கு தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். இந்நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வரவேற்று வணக்கம் 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 இனிய காலை வணக்கம் குழந்தைகளா. ஓகே, வரவேற்று வருகின்றோம். மேலும் இல்லை சிறப்பு செய்யலாமா? இன்றைய வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு சிறப்பு நினைவாக பரிசு வழங்கப்படுகிறது. மிக்க நன்றிகள், மிக்க நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்வை திரு மாரி ராஜ்குமார் அவர்களிடம் நிகழ்வை நடத்தி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். எங்கே சொல்லுங்க பாப்போம். வணக்கம், காலை வணக்கம். எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லோரும் காலையில் உணவு உண்டீர்களா? நாம் இப்பொழுது கதை பார்ப்போமா? அதற்கு முன்பு சிலரை வணங்கிவிட்டு நம் கதையை தொடரலாமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் மீதி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னாரே நமது பாட்டனார் பாரதியை வணங்கிவிட்டு நம் கதையை தொடரலாமா? அடக்கம் உடையோர் அறிவிலார் 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 என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மடை தலையில் ஓடுமீனோட 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 உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொன்னாரே நமது பாட்டி ஔவையார். நமது ஔவையை வணங்கிவிட்டு நமது கதையை தொடரலாமா? முதல்ல நாம பார்க்க போற ஒரு கதை பாடல் என்னன்னா லட்டு தாத்தா. லட்டு தாத்தா பாப்போமா? எடுத்தவனே ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா லட்டு வித்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்பத்தான் சாயங்காலம் ஸ்கூல் விட்டுருக்காங்க. அப்ப எல்லா பசங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சுட்டி பையன், அந்த மாதிரி ஒரு சுட்டி பையன். தம்பி உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேர் என்ன? கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணான்ற தம்பி ஸ்கூல் விட்டு வெளியில நிக்கிறார் பேக்கோட. அப்ப தாத்தா லட்டு வித்துட்டு இருக்காரு. எப்படி தெரியுமா விக்கிறாரு? லட்டு 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 லட்டு. தம்பி லட்டு வேணுமா? பாப்பா லட்டு வேணுமா? ஒரு லட்டு 5 ரூபா, லட்டு வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கிருஷ்ணா அப்படியே வரார். லட்டு லட்டு லட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல லட்டு.
தாத்தா தாத்தா லட்டு தாங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, லட்டா, காசு கொடுன்னு கேக்குறாரு. இவன் பாட்டா பாடுறான், லட்டு தாத்தா லட்டு தாத்தா லட்டு எனக்கு தா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, லட்டு உனக்கு வேணும்னா துட்டு எனக்கு தா அப்படின்னு கேக்குறாரு. துட்டா? துட்டுனா என்ன? அது காசு. தேடி பார்க்கறான், ஐயோ காசு இல்லையே. பேக் எல்லாம் திறந்து பார்க்கறான், காசு இல்லையே. இவன் திரும்பி பாடுறான், லட்டு தாத்தா துட்டு இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா என்ன தெரியுமா சொல்றாரு, துட்டு இல்லைனா லட்டு இல்ல அப்படின்ட்டாரு. துட்டு இல்லைன்னா லட்டு இல்லையா? நான் லட்டு சாப்பிட முடியாதா? இப்ப என்ன செய்ய? வீட்டுக்கு போய் காசு வாங்குறதுக்குள்ள தாத்தா போயிடுவாரு. இப்ப நான் லட்டு சாப்பிடணுமே, என்ன செய்ய? எனக்கு லட்டு வேணுமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். தாத்தாவை பார்க்கிறான். தாத்தாவோட மீசை ரொம்ப பெருசு. அந்த தாத்தாவோட மீசைய பார்த்து அவன் என்ன தெரியுமா பண்ண போறான்? ஐஸ் வைக்க போறான். இப்ப நீங்களே கிளாஸ்ல இருக்கீங்க, இப்ப பாடத்தை படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க உங்களோட பென்சில் உடைஞ்சு போச்சு. உங்க பக்கத்துல இருக்கவங்க பாப்பா 2 பென்சில் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அவனை பார்த்து, ஓ எழுத்து எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, அப்படியே முத்து முத்தா இருக்குன்னு நீ அவனை ஐஸ் வச்சுட்டு ஒரு பென்சில் தாடா அப்படின்னு கேட்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பான்ல. அதே மாதிரி லட்டு தாத்தாட்ட இவன்ட்ட காசு இல்ல. லட்டு தாத்தாவை பார்த்து சொல்றான், லட்டு தாத்தா உங்க மீச எவ்வளவு பெருசு, உங்க மீச எத்தனை அழகு, உங்க மீச அப்படின்னு பாட்டு பாடிட்டான். தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடடடடே, நம்ம மீசைய பார்த்து இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டானே, ஆகா 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 ஆகா, நம்ம மீசை என்ன இவ்வளவு அழகாவா இருக்கு, அடடடடடே அப்படின்னு சொல்லிட்டு, சுட்டி பையா இங்கே வாடா, துட்டு எனக்கு வேணா, லட்டு இந்தான்னு கொடுத்துட்டாரு. லட்ட கையில வாங்கிட்டான். இந்த லட்ட கையில வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்றான்? அவன் காசு கொடுத்து வாங்கினானா ஃப்ரீயா வாங்கினானா? ஃப்ரீயா வாங்கினா காசு கொடுத்து வாங்கினானா? அந்த லட்ட கையில வச்சுக்கிட்டு ரசிச்சு பார்க்கறான்ப்பா. ஐயா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு ரவுண்டா இருக்கு, நான் காசே கொடுக்கல, எனக்கு ஃப்ரீயா வந்த லட்டுன்னு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் சாப்பிடாம. அந்த தூரத்துல இருந்து ஒரு குரங்கு வருது, ஒரு மங்கி. அது என்ன பண்ணுது? பயங்கர பசியில இருக்கு. இவன் கையில லட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிடுறதுக்காண்டி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து ஓடி வருது. இவன் மெதுவா லட்டை கொண்டு வர்றான். டான் 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 பக்கத்துல வந்துருச்சு. இவன் லட்டை சாப்பிட போறதுக்குள்ள பக்கத்துல வந்து கவ்விருச்சு. அவன் அப்படியே பார்க்கறான், காலை பிடிச்சு கடிக்க போகுது. இப்ப அவன் என்ன தெரியுமா பண்ண போறான்? இப்ப என்ன பண்ணுவான் அவன்? சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? டக்குன்னு வாயில போட்டா குரங்கு என்ன பண்ணும்? கடிக்குமா கடிக்காதா? இப்ப லட்டை அப்படியே கொடுத்தாலும் அவனுக்கு இல்லாம போயிடும். இப்ப அவன் என்ன தெரியுமா பண்றான்? லட்டை பிச்சு ஷேர் பண்றான். என்ன பண்றான்? பகிர்ந்து சாப்பிடுறான். பாதி லட்டை பிச்சு குரங்குக்கு பாதி, சொல்லுங்க எனக்கு பாதி. அப்படியே மீதி லட்டை சாப்பிட்டுட்டு குரங்கும் சாப்பிட்டுட்டு ஜாலியா போயிருச்சு. இவனும் மீதி லட்டை சாப்பிட்டு பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த கதை முடியுது. ஆனா நமக்கு இப்ப முடியல. நாம இத பாட்டா பாட போறோம். எல்லாம் எந்திரிச்சிடுங்க, ஒரு சின்ன டான்ஸ். கை எப்படி வைங்க. லட்டு தாத்தா, யாரு அழகா பண்றீங்களோ பரிசு இருக்கு. லட்டு தாத்தா, ஹே லட்டு தாத்தா, ஹே லட்டு தாத்தா, லட்டு தாத்தா லட்டு எனக்கு தா. சத்தமா பாடுங்க.
ஆகா ஆகா அருமை, கிளாப் பண்ணுங்க, சூப்பரா பாடுறீங்க, வெரி குட். தாத்தா என்ன சொன்னாரு? லட்டு உனக்கு வேணுமுன்னா துட்டு எனக்கு தா. ஹே, லட்டு உனக்கு வேணுமுன்னா துட்டு எனக்கு தா. அந்த பையன், லட்டு தாத்தா, லட்டு தாத்தா, துட்டு இல்ல. தாத்தா சொல்றாரு, துட்டு இல்லேனா பண்ணுங்க. துட்டு இல்லேனா லட்டு இல்ல, துட்டு இல்லேனா. ஹே, துட்டு இல்லேனா. உடனே அவன் என்ன பண்றான்? தாத்தாட்ட ஐஸ் வைக்கிறான். லட்டு தாத்தா, லட்டு தாத்தா, உங்க மீச எவ்வளவு பெருசு, உங்க மீச எத்தனை அழகு, உங்க மீச. தாத்தா என்ன பண்றாரு? சந்தோஷமா சிரிங்க தாத்தா மாதிரி. நம்ம மீச அவ்வளவு பெருசா இருக்கா, அவ்வளவு அழகா இருக்கா. ஹே சுட்டி பையா, ஹே சுட்டி பையா, ஹே இங்கே வாடா. துட்டு எனக்கு வேணாம், லட்டு இந்தா. லட்டு அப்படி கையில வச்சுக்கோங்க. சாப்பிட போறீங்க, பார்த்து ரசிக்கிறீங்க. ஆகா ஆகா, எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. ஆகா, ஃப்ரீயாவே வந்துருச்சு. சாப்பிட போறீங்க. டான் 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 டான். குரங்கு வந்துருச்சு, குரங்கு மாதிரியே பண்றீங்க. இப்ப குரங்கு கிட்ட என்ன பண்றான்? என்ன பண்றான்? ஷேர் பண்றான். குரங்குக்கு பாதி, எனக்கு பாதி, குரங்குக்கு பாதி, எனக்கு பாதி. சாப்பிடுங்க. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர், கை தட்டுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுவோம். அந்த பாட்டை நல்லா நல்லா ஆடணும், சரியா? டான்ஸ் பண்ணணும். லட்டு தாத்தா, ஹே லட்டு தாத்தா, லட்டு எனக்கு தா. லட்டு தாத்தா, லட்டு தாத்தா, லட்டு எனக்கு தா. ஹே, லட்டு உனக்கு வேணுமுன்னா துட்டு எனக்கு தா. லட்டு தாத்தா, லட்டு தாத்தா, துட்டு இல்ல. ஹே, துட்டு இல்லேனா லட்டு இல்ல. துட்டு இல்லேனா லட்டு இல்ல. லட்டு தாத்தா, லட்டு தாத்தா, உங்க மீச எவ்வளவு பெருசு, உங்க மீச எத்தனை அழகு, உங்க மீச. ஹே சுட்டி பையா, ஹே சுட்டி பையா, இங்கே வாடா. துட்டு எனக்கு வேணாம், லட்டு இந்தா. பாருங்க, ரசிச்சு பாருங்க. ஆகா ஆகா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. ஃப்ரீயாவே வந்துருச்சு. சாப்பிட போங்க. டான் 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 டான். குரங்கு வந்துருச்சு. குரங்குக்கு பாதி, எனக்கு பாதி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. அருமை அருமை. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, அமருங்கள். இந்த லட்டு தாத்தா பாட்டுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஷேர் பண்ணணும். அதாவது நாம சாப்பிடும்போது யாராவது சாப்பிடலாம இருந்தா ஷேர் பண்ணணும்.
பகிர்ந்து சாப்பிடணும். சரியா? எப்பவுமே நீங்க எங்க போனாலும் வீட்டில் கூட இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். பகிர்ந்து சாப்பிடணும். சரியா? மகிழ்ச்சி. இந்த கதை பிடிச்சிருச்சா உங்களுக்கு? அடுத்த கதை பார்ப்போமா? அடுத்து தான் ஒரு பெரிய கதை. அதுதான் கதையே. இது ஒரு பாட்டு தான். ரெடியா? பார்க்க ரெடியா? இப்ப நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி கதைக்குள்ள போய் அப்புறம் தான் பேரே போட போறோம். சரியா? கதைக்குள்ள போமா? எடுத்தவனே ஒரு கோவில்பா. நம்ம கிராமம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஊர்ல தாத்தா பாட்டி கிராமத்துக்குலாம் போயிருப்பீங்களா? அந்த கிராமத்துல கோவில் இருக்கும், ஒரு கருப்பசாமி கோவில். அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா, கோவில்லாம் பாத்தீங்கன்னா கரிச்சோறு போடுவாங்கல்ல, கெடா வெட்டி கரிச்சோறு போடுவாங்கல்ல, அது மாதிரிதான் இங்க ஒரு கெடா வெட்டு. ஒரு கெடாவுக்கு ஆட்டுலயே பெரிய ரகம் கெடா. அந்த கெடாவுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு மாலையெல்லாம் போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க கருப்பசாமி கோயில்ல பூசாரி பட்டு நிக்கிறாரு. எல்லாரும் அப்படியே ஜேஜேன்னு நிக்கிறாங்க. அந்த கெடாவை வெட்டினா தான் மற்ற எல்லா கெடாவும் வெட்ட முடியும். அப்பதான் அங்க எல்லாருக்கும் சாப்பாடு. சரியா? பூசாரி ரெடியா நிக்கிறாரு. பார்த்தா அந்த கெடாவை பிடிச்சு இழுக்கிறவங்கள 10 பேரை ஒரு முட்டு முட்டுது. எல்லாம் பறந்து வந்து கீழே விழுகுறாங்க. இந்த பக்கம் 5 பேரை முட்டுது. ஏப்பா அந்த கெடாவை பிடிச்சு இழுத்துட்டு வாங்கப்பா, ரொம்ப துடியான கெடாவா இருக்கு போல அப்படின்றாங்க. பிடிச்சு இழுத்துட்டு வந்து இப்படி வைக்கிறாங்க. அந்த பூசாரி அருவாள் எடுத்துட்டாரு. எல்லாம் கண்ணை மூடுறாங்க. பூசாரி அருவாள் எடுத்து வச்சுக்கிட்டு மத்திச கருப்பசாமி, மார்நாட்டு கருப்பசாமி, பேக்காம கருப்பசாமி, தாள கருப்பசாமி, பரசாட்டு மகாலிங்க கருப்பசாமி, கூடலூர் சீலிய கருப்பசாமி, கருப்பா. டேய் எங்கடா கெடாவை காணா? டேய் எங்கடா கெடாவை காணா? வந்துச்சு நின்னுச்சு காணா, வந்துச்சு நின்னுச்சு காணா, எங்கடா காணா? டேய் தேடுங்கடா, போங்கடா, தேடுங்கடா தேடுங்கடா சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சாமியை கும்பிட்டு இருக்காங்க, கெடாவை காணா. அப்ப ஒரு தாத்தா வராரு. எப்பா 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 எப்பப்பா கெடா வெட்டுவீங்க? எப்பப்பா கெடா கரிச்சோறு போடுவீங்க? நான் கரிச்சோறு சாப்பிட்டு 40 வருஷம் ஆச்சுப்பா, 40 வருஷம் ஆச்சு. எப்பப்பா கெடா வெட்டுவீங்க? பெருசு கெடாவே ஓடிருச்சுன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்கு கரிச்சோறு கேக்குதா? என்னது கெடா ஓடிருச்சா? கீழே விழுந்துட்டாரு. அடுத்து இந்த மாதிரி ஒரு தம்பி வராரு. அண்ணே 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 எப்பனே கெடா வெட்டுவீங்க? அண்ணே எப்பனே கரிச்சோறு போடுவீங்க? சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நீங்க கரிச்சோறு போடுறதுக்காண்டி நான் 2 நாளா சாப்பிடாம வந்திருக்கேனே. சொல்லுங்கண்ணே எப்பனே கெடா வெட்டுவீங்க? ஏண்டா தம்பி, அவன் கெடாவை காணோன்னு ஊரே தேடிக்கிட்டு இருக்கு. நீ கரிச்சோறு கேட்கிற, கரிச்சோறு அப்படின்னு. கெடாவை காணாமா அப்படின்னு போடா தேடுறா தம்பி அப்படின்னு எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒருத்தன் பந்தியில உட்கார்ந்து இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான். கெடா கறி வரப்போது பார்த்தா சாம்பாரை ஊத்துறாங்க. ஐயோ சாம்பாரை ஊத்துறாங்களே, சாம்பாரை ஊத்துறாங்களே. கரிச்சோறு கொண்டு என்ன சாம்பாரை ஊத்துறீங்க? எவன்டா அவன் சாம்பாரை ஊத்துறது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறான். ஏண்டா கெடாவை காணோம்னு அவன் 2 மணி நேரமா வேர்க்க விறுவிறுக்க தேடிக்கிட்டு இருக்கான். உனக்கு பசிக்கிறதுன்னு சாம்பார் ஊத்துறதே பெருசு, இதுல சாம்பார் ஊத்துற சண்டைக்கு வர, நீ சண்டைக்கியா அப்படின்னு அவனையும் அடிக்கிறாங்க. கெடாவை காணாமான்னு சொல்லி சோறு இலையோட சோறை சாப்பிட்டுக்கிட்டே கெடாவை தேடுறாங்க. எல்லாரும் கெடாவை தேடுறாங்க. ஆனா கெடா அங்க இருந்து தப்பிச்சு ஒரு ஸ்கூல் வாசல்ல போய் நிக்குது. அந்த ஸ்கூல் சாயங்காலம் விடுறாங்க. சாயங்காலம் விட்டவனே அப்ப ராமுன்னு ஒரு பையன், உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன். தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? எல்கேஜியா? இந்த மாதிரி எல்கேஜி படிக்கிற ஒரு ராமுன்னு ஒரு பையன். அவன் மரத்துக்கிட்ட தன்னோட அப்பா காண்டி காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு கெடா, அந்த கெடா காணாம போச்சுல, கருப்பசாமி கோயில்ல காணாம போச்சுல, அந்த கெடா அங்க வந்து அவன் பக்கத்துல நிக்குது. இவன் பிஸ்கட் பாக்கெட்டை கிறுக்குன்னு பிரிக்கிறான், பிறுக்குன்னு சாப்பிடுறான். கிறுக்கு பிறுக்கு கிறுக்கு பிறுக்கு கிறுக்கு பிறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்க்கறான். அம்மா என்னது இவ்வளவு பெரிய கெடாவா? அந்த கெடா மொச முடியோட மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி தொளிச்சு இவ்வளவு பெரிய கொம்போடு இருக்கு. அதை பார்த்து சாக்காயிட்டான். என்னடா அது இவ்வளவு பெரிய கெடாவா அப்படின்னு பாக்குறான். அவன் பிஸ்கட்டை கீழே போட்டான்ல, அந்த கெடா காலையில இருந்து பசியில இருக்கும் போல. அந்த பிஸ்கட்டை எல்லாம் அந்த கெடா இப்ப சாப்பிடுது. கிறுக்கு பிறுக்கு கிறுக்கு பிறுக்கு கிறுக்கு பிறுக்கு கிறுக்கு பிறுக்குன்னு அந்த கெடா சாப்பிடுது.
இப்ப அந்த கெடா பிஸ்கட்டை சாப்பிட்டு முடிச்சிருச்சா? இப்ப ராமுவே பாக்குது. இந்த ராமு என்ன தெரியுமா பண்றான்? இந்த கெடா நம்மள முட்டை வருதுன்னு நினைச்சு பயந்து ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கான். இவன் ஓட ஓட இந்த கெடா என்ன தெரியுமா பண்ணுது? இவன் பின்னாடியே ஓடுது. ஆக்சுவலா இந்த கெடா எதுக்கு ஓடுது தெரியுமா? எதுக்கு ஓடுது அவன் பின்னாடி? பிஸ்கட் சாப்பிட்டா. வெரி குட், கை தட்டுங்க. பிஸ்கட் சாப்பிட்டதுனால அவன் மேல இருக்கிற விசுவாசத்திலையும் பாசத்திலையும் அவன் பின்னாடியே போகுது. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? அந்த கெடா நம்மள முட்டை வருது அப்படின்னு பயந்து ஓடி போய் 3வது தெரு தாண்டி ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் குதிக்கிறான்ப்பா. குதிச்சுட்டு அப்பாடா இப்ப அந்த கெடா வராது அப்படின்னு இருக்கும்போது அங்க 5 டாபர்மேன் அல்சிசன் நாய். அந்த நாய் பார்த்தா அந்த ராமோட வளர்த்தியா இருக்கு. ராமோட 2 மடங்கு வளர்த்தியா இருக்கு. அந்த 5 நாயும் ஆஹா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல இற கிடைச்சிட்டு சொல்லிட்டு பாஞ்சு வந்து ராமுவை கடிக்க வருது. பாஞ்சுக்கிட்டு கடிக்க வருது. ஒரு நாய் ராமுவோட கழுத்துக்கு அட்டாக் பண்ண வருது. ஒரு நாய் காலுக்கு, ஒரு நாய் கைக்கு, 5 நாய் சுத்திருச்சு. நடுவுல ராமு ஆணு கத்துறான். இப்ப கடிக்க போகும்போது பார்த்தேன்னா அந்த செவுத்து மேல ஏறி நின்னு அந்த கெடா அப்படின்னுது. உடனே அந்த நாய் கடிக்க போற நாய் இப்படி திரும்புது. நான் உன்னை கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கெடா சொல்லுது, அவன் எனக்கு பிஸ்கட் போட்டான், நான் சாப்பிட்டேன், அதனால அவனை நான் கடிக்க விட மாட்டேன் அப்படின்னு கெடா சொல்லுது. அதுக்கு அந்த நாய் சொல்லுது, நான் கடிச்சே திருவேனுது. இப்ப கடிக்க போகும்போது அந்த கெடா ஜம்ப் பண்ணி அங்க குதிச்சு அந்த கடிக்க போற நாயை ஒரு முட்டு முட்டுது பாரு, முட்டு தூக்குது. அப்படியே அந்த நாய் பறந்து போய் ஒரு கார் மேல விழுகுது. காரே நெளிஞ்சிருச்சு. இன்னொரு நாயை ஒரு முட்டு முட்டுது. அந்த நாய் பறந்து போய் ஒரு மரத்து மேல விழுகுது. மரமே உடைஞ்சிருச்சு. அடுத்த நாயை ஒரு முட்டு முட்டுது. அது செவுத்து மேல விழுந்து செவுதே உடைஞ்சிருச்சு. அடுத்த 2 நாயும் குலைச்சுக்கிட்டே ஓடிருச்சு. இப்ப ராமுவை காப்பாத்தினது யாரு? கெடா மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும்? கடிச்சு கொதறி இருக்கும். பெரிய நாய் இல்ல. இப்ப ராமு இங்க நிக்கிறான், இந்த கெடா அங்க நிக்குது. இப்ப அவன் என்ன தெரியுமா பண்றான்? நம்மளை காப்பாத்துறதே இந்த கெடா தான், இருந்தாலும் பக்கம் பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு வரான். இந்த கெடாவும் பக்கத்துல வருது. இப்ப கீழே ஒரு பெரிய ஒரு பெரிய பிரிட்ஜ். அவன் ஸ்லிப் ஆகி இப்படி கீழே விழுக போறான். அந்த கெடா பாஞ்சு வந்து அவனை தாங்குது. அவன் அப்படியே அந்த கெடாவோட கொம்ப பிடிச்சு ஏறி உட்கார்றான். அந்த பிரிட்ஜையே அந்த கெடா தாண்டுதுப்பா. அப்படியே கிராபிக்ஸ்ல வர மாதிரி தாண்டி அந்த இடத்துல அப்படி நிக்குது மேல. இப்ப கெடா மேல அந்த ராமு உட்கார்ந்து இருக்கான். கெடாவை பாக்குறான். இப்ப ராமு சொல்றான், இன்னையில இருந்து இந்த கெடா என்னோட ஃப்ரெண்டு. இது சாதாரண கெடா இல்ல, இந்த ராமுவோட பாசக்கெடா. இத நான் வீட்டுல கூட்டு போய் நானே வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம கதையோட டைட்டிலே போடுறோம். என்னது டைட்டில்? பாசக்கெடா. கதையோட பேர் என்ன? பிடிச்சிருக்கா கதை? ஸ்டார்ட் பண்ணலாமா? டைட்டில் போட்டாச்சு, கிளாப் பண்ணுங்க. பாசக்கெடா ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிடிச்சிருக்குல கதை? போலாமா கதைக்குள்ள? பாசக்கெடாக்குள்ள டிராவல் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த பாசக்கெடாவை வீட்டுக்கு கூட்டு போனான். வீட்டுக்கு கூட்டு போன ராமு என்ன தெரியுமா பண்றான்? அந்த கெடாவை நல்லா குளிப்பாட்டி அவனுக்கு தீபாவளிக்கு எடுத்த பேண்ட் சட்டை டவுசர் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி விட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடியை வேற மாட்டி விட்டான். மாட்டி விட்டு அவன் யூனிஃபார்ம் டையெல்லாம் கட்டி விட்டான். 4 காலையும் 4 புதுசுவை மாட்டி விட்டான். பவுடர்லாம் அடிச்சு பொட்டு வச்சு ரெடியா இருக்கிறான். அவங்க அம்மா தோசை விட்டு இருக்காங்க. அதை பிச்சு சாப்பிடு கேடா சாப்பிடுக்கா ஊட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா வராரு. யாரு? ராமுவோட அப்பா. பார்த்து சாக்காகிறாரு. ராமு கிடக்கு போய் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கு. அட என்ன பண்ற ராமு? தப்பு பண்ணாத சொன்ன கேளுங்க. ஆட்டுக்கிட்ட போய் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்படி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு சோழ போட்டு விட்டுருக்க. சொட்டா கேளு சொட்டா கேளு சொட்டா கேளு. அதை கிடவு அமுச்சு விடுற சொட்டா கேளுட ராமு அப்படின்னு சொல்றாரு. அப்பா
இந்த கெடா ஏன் கூட தான் இருக்கு போது, போங்கப்பா அப்படின்னு சொல்றான். இப்ப மொட்டை மாடல கெடா இந்த பக்கம் ஒரு கட்டில படுத்திருக்கு, இவன் இங்கிட்டு படுத்திருக்கான். ஜாலியா நல்லா கெடாவை விளையாண்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். காலையில அவங்க அப்பா வராரு. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா சொல்றாரு, ஏ ராமு, பள்ளிக்கூடம் போகணும், பள்ளி உழைக்கணும் எந்திரே ராமு. ஏ ராமு, பள்ளிக்கூடம் போகணும், பள்ளி உழைக்கணும் எந்திரே ராமு, சொன்ன கேளு, எந்திரிடா. அவன் எந்திரிக்காம இருக்கான். ஏ எந்திரே ராமு 2 அடி அடிச்சிட்டாரு. அடிச்சவனை கிளம்புறதுக்கு இப்படி போறான். இப்ப அந்த கெடா பாத்துருச்சு. எந்த கெடா? பாசக்கெடா. பார்த்துட்டு ராமுவை அடிக்கிற அப்படின்னு தலையாட்டுது. இப்ப அவங்க அப்பா மொட்டை மாடல நின்று கீழே பார்த்துக்கிட்டு லல்லா லல்லா பல்லு விளக்கிட்டு இருக்காரு. லல்லலான்னு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. பின்னாடி கெடா மே மே அப்படின்னுது. அவங்க அப்பா திருப்பி பார்க்கற, அட கெடா லலலா அப்படின்ன உடனே அந்த கெடா ராமுவா அடிக்கிற, இப்ப உன்னை முட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்பாவை ஒரே முட்டு. அப்படியே மேல இருந்து கீழே ஒரு டிச்சு திறந்திருக்கு, சாக்கடை, அதுக்குள்ள விழுந்துட்டாரு. விழுந்துட்டு அப்படியே கண்ணகரேன்னு எதிர்த்து வராரு. இப்படியே வராரு. இப்ப ராமு ஸ்கூல் பேக்கெல்லாம் மாட்டி ரெடியா நிக்கிறான். டாடி, ஏய் பூச்சாண்டி பூச்சாண்டி வெளியே போ வெளியே போ, டாடி இங்க பாருங்க பூச்சாண்டி வரான், வெளியே போ வெளியே போ அப்படின்ற. டேய், நான் தான்டா உங்க டாடி, உன்னோட கெடா முட்டதுல இப்படி ஆயிட்டேன்டா. அப்படியா, சரி சரி, நான் அப்ப என் பாசக்கடா மேலே ஏறி உட்காந்து கெடா கூடயே நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பாசக்கடா வான்னு சொல்லிட்டு ஏறி உட்காரு கெடா கூடயே ஸ்கூலுக்கு போனான்ப்பா. இப்ப அந்த அந்த தெருவில் இருக்க எல்லாருமே பெட்டு கட்டுறாங்க. ஏய் யாருடா ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போலான்னு. ஒருத்தன் சைக்கிள்ல போறான், ஒருத்தன் பைக்ல போறான், ஒருத்தன் கார்ல போறான், ஒருத்தன் பஸ்ல போறான். இந்த ராமு சொல்றான், டே 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 நானும் போட்டிக்கு வரேன்டா, நானும் என் கெடா கூட உட்காந்து வரேன்டா அப்படின்றான். டேய், நாங்கெல்லாம் சைக்கிள் ஸ்கூட்டர் வச்சிருக்கோம், நீ வெறும் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு அது மேலே ஏறி உட்காந்து எப்படிடா வருவ அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன்டா போட்டிக்கு, நான் ஜெயிப்பேன்டா, என் கெடா கிட்ட வரேன்டா. சரி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைக்கிள்ல போறவே முன்னாடி போயிட்டான், பைக்ல போறவனும் முன்னாடி போயிட்டான், பஸ்ல போறவனும் போயிட்டான், கார்ல போறவனும் முன்னாடி போயிட்டான். இந்த பாசக்கடா நகரவே இல்லை, மெதுவா போயிட்டு இருக்கு. இந்த ராமு திட்டுறான், உன்னை நம்பி நான் பெட்டு கட்டிட்டேன் பாரு, நீ இன்னும் நகலவே மாட்டேற, நகலு நகலுன்றா. மெதுவா போயிட்டு இருக்கு. அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்தவனே அங்க ஒரு பாட்டி, இங்க பாத்தா ராமா, அப்பத்தா காண்டு பத்தல பக்கம் ராமா ராமா, இங்க வாதா ராமு அப்படின்னு கூப்பிடுது. உடனே, ஏ பாட்டி, நானே போய்கிட்டு இருக்கேன் போட்டி, நீ வேற பண்ற லூட்டி, போ பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுது, கம்பை வச்சு சும்மா ஒரு அடி அடிச்சிருச்சு. இப்ப ராமு அடிச்சா அந்த கெடா என்ன பண்ணும், என்ன பண்ணும், முட்டும். இப்ப அந்த பாட்டி வெத்தலை பாக்க தட்டிக்கிட்டு இருக்கு. லல்லா 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 லலலான்னு தட்டும் போது பின்னாடி இருந்து கெடா ஒரே முட்டு. அப்படியே பாட்டி விழுந்துருச்சு. ஆத்துக்குள்ள விழுந்து அங்க 2 பேர் வலைய போட்டு மீன் ரொம்ப நேரம் பிடிச்சிருக்காங்க. ஏ பெருசா மாட்டிடுச்சுடா, தூக்குடா தூக்குடா தூக்குடான்னு எடுத்து பார்த்தா அந்த பாட்டி கிடக்குது. என்ன பாட்டி இந்த வலைக்குள்ள விழுந்து கிடக்குற அப்படின்னு. அந்த பாட்டி சொல்லுது, இந்த ராமு வளர்க்குற பாசக்கடா முட்டினதுல இப்படி விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த பாசக்கடா ராமு சொல்றான், உன்னை நம்பி பெட்டு கட்டி நீ இந்த பாட்டியை முட்டிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க பாரு, நேரம் எல்லாரும் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் போயிருப்பாங்க, நான் உன்னை நம்பி பெட்டு கட்டி சொல்லி ரொம்ப கோவமா திட்டுறான். நான் உன் கூட பேசவே மாட்டேன், உன் மேல ஏறவே மாட்டேன்னு நடந்து வரான். பார்த்தா சாக்காயிட்டான். எந்த வண்டியுமே போகல, அந்த மெயின் ரோட்ல அப்படியே நிக்குது. அவங்கிட்ட பெட்டு கட்டினா பாருங்க, சைக்கிள், பைக்கு, பஸ், காரு, மற்ற எந்த வண்டியுமே போல, எல்லா வண்டியும் ஜாம்ல நிக்குது. என்னடான்னு பார்த்தா, நேத்து பேஞ்ச மழையில ஒரு பெரிய மரம் சாலையில விழுந்துருச்சு ரோட்ல. அந்த மரத்தை ஃபயர் சர்வீஸ் வந்து எடுத்தாதான் எல்லா வண்டியும் போகும். ஆனா அந்த ஆட்டுக்கடா இருக்கு பாத்தீங்களா, பாசக்கடா, அது மரத்தையே ஜம்ப் பண்ணும். இப்ப இந்த ராமு அந்த மரம் விழுந்து கிடக்க மரத்தை நோக்கி ஓடுறப்ப அந்த கெடாவும் ஓடி வருது. ராமும் ஓட கெடாவும் ஓட அப்படியே மரத்தை ஜம்ப் பண்ணும் போது அதோட கொம்பை பிடிச்சு ஏறி உக்காடுறா. மரத்தை ஜம்ப் பண்ணி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆளா போகுதுப்பா. பெட்டு கட்டினீங்களா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப ஆளா போயிடுச்சு. ராமு ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன், நான் பெட்டில் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷமா கத்துனான். உடனே அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் தோத்தவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப பிடி பீரியட் நடக்குது.
அப்ப ஓடி போய் அந்த 5 பேரும் கிரவுண்ட்ல துரத்துறாங்க. ராமு அடிக்கிறதுக்கு ரொம்ப கிண்டல் பண்றான்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஓடுறாங்க. ராமு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இப்படி ஓடி போன எடுத்து திரும்புறான்ப்பா. இப்ப வாங்கடா பாப்பா என்னை அடிக்க அப்படின்றான். இப்ப வந்தா என்னடா பண்ணுவ அப்படின்னோடனே இப்படி விலகுறான். கெடா வந்துருச்சு. இப்ப கெடா என்ன பண்ண போகுது? 5 பேரையும் முட்டுது. முட்டுன்னு முட்டுது. ஒருத்தனை ஒரு முட்டுது, அப்படியே போய் கேண்டீன்ல விழுகிறான். அவன் மேல சமோசாலாம் செதறி கிடக்கு. அடுத்த ஒருத்தனை முட்டுது, அவன் மேல போய் சாசலாம் செதறி கிடக்கு. அடுத்த ஒருத்தனை முட்டுது, அவன் சமோசா சாஸ்திரத்தை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் மரத்து மேல ஏறுறான், ஏற முட்டுது. இன்னொருத்தனை ஒரு முட்டுது, போய் சகதிக்குள்ள விழுந்துட்டான். இப்படி 5 பேரையும் முட்டுன்னு முட்டிருச்சுப்பா. அடுத்த நாள் காலையில ராமுவோட வீட்டு வாசல்ல அந்த 5 பசங்களோட அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க பையனோட கெடா விட்டுனதால இங்க பாருங்க, எங்க பசங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு பாருங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அட எங்க நீங்க வேற அட கெடா முட்டுல இடுப்பு போச்சுங்கன்னு அவர் சொல்றாரு. என்னடா இப்படி பண்ணுது? அந்த பாட்டி வேற கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த கெடா முட்டினதுல பாருங்க அப்படின்னு. எல்லாரையும் முட்டுது. அன்னைக்கு ஸ்கூல்ல கணக்கு வாத்தியார் ராமு பாக்குறாரு. ராமு ஹோம்ஒர்க் செஞ்சியா? நீ ஹோம்ஒர்க் செய்யாம இப்படி வந்திருக்க, நீ 2 அடி அடிச்சிட்டாரு. இத கெடா பாத்துருச்சு. கணக்கு வாத்தியாரு 3வது மாடியில சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு வராரு. மாடியில லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லலான்னு கேட்ச் பிடிச்சிட்டு வராரு. பின்னாடி கெடா மேன்னு வருது. கீழே இருந்து அந்த 5 பேர் முட்டுவாங்க இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க, சார் அங்க நிக்காதீங்க, இறங்கி வாங்க வாங்கன்னு. அட ஏன்டா தம்பிகளா சொல்றீங்க? அட ஆட்டுக்குட்டி தான்டா, ஆட்டுக்கடை தான்டா, இது என்னடா பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு லலலா அப்படின்னே ஒரே முட்டு அப்படியே மேல இருந்து கீழே விழுகிறாரு. மூக்கு உடைஞ்சு பொல 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 பொலன்ற ரத்தம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு ஓடி வராரு. வாட்ச்மேன் பார்த்துட்டு, சார் சமோசாவுக்கு தக்காளி சட்னி சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க சாசெல்லாம் தொட்டு இருக்கு பாருங்க, தொடச்சுங்க அப்படின்றாரு. டேய் இது சாசா? என்னோட ரத்தம்டா ரத்தம். அந்த ராமுவோட பாசக்கடா முட்டதுல அப்படி ஆயிடுச்சு. அந்த கெடாவை மட்டும் பாரு, ஒரு நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு. அந்த கெடா வந்துருச்சுன்னு வாய்க்கு வந்துருச்சான்னு பிடிச்சிருச்சு ஓடுறாரு. இப்படி ராமுவை யாராவது அடிச்சா அந்த கெடா போய் முட்டிருப்பான். ஒரு நாள் பண்ணையாட்ட போறாங்க, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இங்க பாருங்க முட்டிருச்சுன்னு. அந்த பண்ணையாரு சொல்றாரு, அட ஏன்பா கேட்கிற, அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த கெடா ராமுவை நான் சும்மா அடிச்சேன்றதுக்காண்டி விரட்டி என்னை முட்டுச்சுப்பா, இன்ன வரைக்கும் வலிக்குதுப்பான்னு சொல்லி பண்ணையாரும் சொல்றாரு. இப்படி எல்லாரையும் முட்டுது. இதுக்கு நடுவுல இந்த கெடா காணாம போனது எங்க காணாம போச்சு? கருப்பசாமி கோவில சேர்ந்தவங்க அந்த பூசாரி எல்லாரும் சேர்ந்து அந்த கெடாவை பிடிச்சாதான் வெட்ட முடியும், அப்பதான் அங்க திருவிழா நடக்கும். அந்த கெடாவை தேடிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க. இங்க ஏதாவது கெடா பாத்தீங்களா தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவன் இந்த ராமு இருக்கான் பாரு, பயந்து போய் அங்க ஒரு வக்கைப்புள்ள போய் அந்த கெடாவை மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சுட்டான். இந்த பக்கம் ஒரு பக்கம் கெடாவை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப், இந்த பக்கம் ஊரையே முட்டுது இந்த கெடா ராமு காண்டி. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது அன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிக்கிறான்ப்பா. பார்த்தா கெடாவை காணாம். எங்க என் கெடான்னு பார்க்க எல்லாத்தையும் தேடுறான். பார்த்தா அந்த கெடாவை ஆடு திருற கும்பல் திருடிட்டு போய் கசாப்பு கடையில வித்துருச்சு. அந்த கசாப்பு கடை வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓடி போய் அந்த கசாப்பு கடைக்காரட்ட போய் சொல்றான், ஐயா என் கெடாவை பாத்தீங்களா, என் கெடாவை கொடுத்துருங்கய்யா, ஆடு திருறவங்க கொண்டு வந்து உங்கள்கிட்ட வித்தாங்களா, அது என்னோட கெடா, ஐயா கொடுங்கய்யா. டேய் தம்பி, அந்த கெடாவை நான் 1000 ரூபாய் காசு போட்டு வாங்கினேன், நீ அதுக்கு பதிலாக நீ காசு கொடுத்தாதான் நான் விடுவேன். வீட்டுக்கு போய் ஓடி போய் அவன் சேர்த்து வச்ச உண்டியல் எடுத்துட்டு வந்து உடச்சிக்கிறான்ப்பா. உடைச்சா அதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, இந்தாங்கய்யா இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என் கெடாவை கொடுங்கய்யா அப்படின்றான். அந்த கசாப்பு கடைக்காரர் சொல்றாரு, அந்த செட்டரை திறக்கிறாரு, அதே கெடா மாதிரி ஒரு 100 கெடா இருக்கு. இதெல்லாம் இப்ப ஒரு கல்யாண விருந்துக்கு பூரா பிரியாணி ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள வண்டியில ஏற போகுது. உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள உன்னோட கெடா எதுன்னு கண்டுபிடிச்சிரு, இல்லைன்னா எல்லாம் போயிடும் பிரியாணிக்குன்னொன்னே. இவன் தேடுறான், பாசக்கடா உள்ளுக்குள்ள போய் கெடால போய் தேடுறான். எல்லா கடமும் முட்டுது தள்ளுது அப்படியே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்படியே கூட்டத்துல எங்க பாசக்கடா இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான், கண்டே பிடிக்க முடியல. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. ஒரே மாதிரி இருந்தா கண்டுபிடிக்க முடியுமா? 100 கடை ஒரே மாதிரி இருக்கு, கண்டுபிடிக்க முடியலன்னு அப்படியே ரொம்ப இதாகிறான். இப்ப 10 நிமிஷம் முடிஞ்சு,
எல்லா கெடாவும் டெம்போல ஏறப்போகுது. டெம்போல ஏற்றி நிற்கிறாங்க. செட்ரு அந்த கதவை மூட போகிறாங்க. ஐயோ என் கெடாவை காணுமே, என்ன பண்ணனோடனே, தம்பி நீ நகலு, கதவை சாத்த போறான்னு சொல்லி இப்படி சாத்த போறாங்க. அவன் ஜம்ப் பண்ணி அந்த கசாப்பு கடைக்காரர் சப்புன்னு அடிச்சிட்டான். அடிச்ச உடனே அவருக்கு கோவம் வந்து, என்னையவா அடிக்கிறேன்னு அவர் இப்படி ஓங்க ஆரம்பிக்கிறாரு பாரு. பாசக்கடை என்ன பண்ணும்? ராமுவை யாராவது அடிக்க வந்தா முட்டும்ல. இப்ப கூட்டத்துல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கசாப்பு கடைக்காரர் ஒரு முட்டு முட்டுது. ராமு ஓடி வந்து என் கெடா கிடைச்சிருச்சு அப்படியே பிடிச்சு இழுத்து வரான்ப்பா. என் கெடா கிடைச்சிருச்சு சந்தோஷப்படுறான்ப்பா. இப்ப பாசக்கடாவை கூட்டிட்டு ஜாலியா இருக்கான், ஹாப்பியா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலைல தூங்கி எதிர்த்து பாக்குறான், மறுபடியும் கெடாவை காணாம். என்னடா அது மறுபடியும் கெடாவை காணா, எங்கடா கெடா கெடான்னு தேடுறான். அப்பதான் சொல்றாங்க, அந்த கருப்பசாமி கோயிலுக்காரங்க பூசாரி எடுத்துட்டு போயிட்டாரு, கூட்டு போயிட்டாங்கன்னு. இப்ப கோவில்ல வெட்ட போறாங்க. இவன் ஓடுறான். கோவில்ல இருந்தாலும் தப்பிச்சு, பிடிச்சா என்ன செய்வாங்க? வெட்டுவாங்க. திருப்பி அந்த கெடா விட்டுறாங்க. கெடா வெட்ட போறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் ஓடி போய் அருவாளை வெட்டும் போது போய் கெஞ்சிறான், ஐயா இந்த கெடாவை வெட்டாதீங்க, இது என்னோட பாச கெடா, இதை வெட்டாதீங்கன்னு கெஞ்சிறான், கதறான். இவன் அவனோட ஃபீலிங்கை பார்த்துட்டு அந்த ஊர் மக்களே என்ன பண்றதுன்னு தெரியல. டேய் தம்பி, இது கருப்பனுக்கு நேர்ந்து விட்ட கடாடா, இது இங்க இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட வந்துருச்சுடா, இப்ப இது காவு கொடுத்தாங்கடா, வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு. ஐயா இதை வெட்டாங்கன்னா வேணா என்னைய வெட்டிக்கிங்க அப்படின்றான். என்னடா அந்த பையன் இப்படி பேசுறான்? ஏண்டா அந்த கெடா மேல உனக்கு இவ்வளவு பாசமா? அது சாதாரண கெடா இல்ல. என்ன கெடா? பாச கெடா. என்ன கெடா? பாச கெடான்னு சொன்னவனே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி கருப்பன்ட்ட பூ போட்டு பார்ப்போம், வெள்ளை பூ விழுந்துச்சுன்னா உனக்கு, சிவப்பு பூ விழுந்துச்சுன்னா இந்த இடத்துல கெடா வெட்டி பலி கொடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி பூசாரி அப்படி பூ போட்டு இப்படி எடுக்கிறாரு. அவன் அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். சிவப்பு விழுந்தா அங்கேயே வெட்டிடுவாங்க, அவன் பாசக்கடா இருக்காது. அப்படியே இருக்கிற டயத்துல அதை அவர் பூ எடுத்து பார்க்கிறாரு. எல்லா மக்களும் அப்படியே பார்க்கறாங்க. அந்த கெடாவை பிடிக்கிறாரு. பிடிச்சு, டே ராமு, இந்தாடா உன் கெடா, வெள்ளை பூ விழுந்துச்சுடா, நீயே வச்சுக்கோடா அப்படின்றாங்க. ஐயா ஜாலி, கெடா மறுபடியும் என்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறான். இனிமே அந்த கெடாவை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இனிமே பயப்பட தேவையில்லை அந்த பூசாரிக்கு. இனிமே கெடா அவன்கிட்ட தானே இருக்கும் கெடா. ரொம்ப ஜாலியா இருக்கான். இப்படி ஜாலியா இருக்கும் போது அன்னைக்கு ஆனுவல் லீவு விட்டாச்சு. ஹாப்பியா கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கான்ப்பா. அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வராரு. புல்லட்ல டப்ப 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 புல்லட் சவுண்ட் கேக்குது. அந்த புல்லட்டை நிப்பாட்ட கூட இல்ல. ராமு இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பான்னு? டேய் ராமு, நாம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம போயிட்டு வந்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் சொல்றான், அப்ப நம்ம பாசக்கடாவை கூட்டிட்டு போலாம்ப்பா. டேய் கெடாவெல்லாம் அங்க ஃபங்க்ஷனுக்குலாம் கூட்டு போக கூடாடா, நீ வேணா இங்க கட்டி போட்டு வாடா, அப்படி ஒரு நாள்ல வந்துடலாம்டா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு கெடாவோட கழுத்தை கட்டினா கழுத்தை பிடிச்சு இழுக்குது. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கெடாவோட காலை மட்டும், முன்னங்கால் இருக்குல்ல, அந்த 2 காலையும் கட்டுறான்ப்பா. கட்டும் போது கெடாவோட கழுத்துல இருந்து அந்த மணி இப்படி விழுகுது. அந்த மணியை எடுத்து அவனோட ஜோப்புக்குள்ள போட்டான். இப்ப போட்டு கெடாட்ட சொல்றான், பாசக்கெடா, நான் ஊருக்கு போயிட்டு ஒரு நாள்ல திரும்பி வந்துருவேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். இங்க பாரு, உன்னை யாரு அடிச்சாலும், யாரு முட்டினாலும், யாரு இது பண்ணாலும் நீ முட்டக்கூடாது, நீ யாரையும் முட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ராம என்ன சொல்றான், நீ யாரையும் முட்டக்கூடாதுன்னு பாசக்கடாட்ட சொல்லிட்டான். ஆனா இந்த கயரை மட்டும் கலெக்டருக்கு யாரா வந்தா முட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிட்டான். அவங்க அப்பா அம்மா எல்லாரோடையும் ஊருக்கு போறான். போகும்போதுதான் அவனுக்கு தெரியுது, அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, பேசிக்கிறாங்க. ராமுக்கு இது தெரியாது. ராமுவோட அப்பாவுக்கு வெளியூர்ல வேலை டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவர் அங்க வேலை பார்க்க போறாரு. இனிமேல் ராமு புது ஸ்கூல்ல படிக்க போறானா. ராமு கெடா விட்டு பிரிஞ்சு போறான். ஆனா கெடாக்கு வந்து அது உணர்ந்துருச்சு, அது தெரிஞ்சிருச்சு ராமு பிரிய போறான்னு. அந்த கெடா நொண்டுகிட்டே வருதுப்பா. அந்த கார் பின்னாடி கார் போய்கிட்டே இருக்கு, நொண்டுகிட்டே வருது கெடா. பாத்தீங்கன்னா மலை உச்சி மேல ஏறி நின்று அந்த கெடா அப்படியே பாக்குது அந்த கார் போன திசையில. அந்த ராமும் அப்படியே பாக்குறான், மலை உச்சியில அந்த கெடா நிக்குது. அப்படியே கை தாட்டா காமிக்கிறான், நான் வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கான். ஆனா ராமுவும் கெடாவும் பிரிய போறாங்க. ராமுவோட அப்பா எங்க போறாரு? வெளியூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணா வெளியூர் போய் படிக்க போறான் ராமு. இப்ப இந்த கெடா அந்த மலை உச்சில இருந்து அப்படியே பாக்குது, பார்த்து ஃபீல் பண்ணுது. ராமுவோட கார் போய்கிட்டே இருக்கு.
நைட் ஆயிருச்சு. அப்படியே கண் கலங்குது. இந்த இடத்துல தான் நம்ம இன்டர்வல் போடுறோம். ஆஃப்டர் த பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் தொடருவோம். நல்லா இருந்துச்சா கதை? ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? இன்னும் கதை இருக்கு, முடியல, பிரேக் தான். நீ ராமும் கெடாவும் என்ன ஆக போறாங்க, இன்னும் கதை இருக்கு. தொடரலாமா? கதையை முடிச்சுட்டு பிரேக் விடுவோமா? பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சா கதை? நல்லா இருந்துச்சா? பார்க்கலாமா? கிளைமேக்ஸ் பார்த்துருவோமா? பிரேக் விட்டுருவா வேணாம். இந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு பார்ப்போம். கெடா எங்க போயிருச்சு? கெடா எங்க இருக்கு? மலை உச்சியில ஊர்லயே இருக்கு. ராமு எங்க போயிட்டா? ராமு இனிமே எங்க படிக்க போறான்? புது ஸ்கூல்ல. எந்த ஊர்ல? புது ஊர்ல. புது ஊர்ல. இப்ப ராமு சொல்றான் அப்பாட்ட, எப்பா என்னப்பா புது ஊர்ல புது ஸ்கூல்ல படிக்க போறேன்னா, அப்ப நம்ம கெடாவை போய் கூட்டு வந்துடலாம்ப்பா. பாச கெடாவை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நம்ம கூடயே வளர்ப்போம்ப்பா. சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவான்ல. அப்பா சொல்றாரு, டே 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 ராமு, அந்த கெடாவை வச்சு அந்த ஊர்ல நீ எத்தனை பேரை முட்டுன? உன்னால அந்த ஊர்ல எவ்வளவு கெட்ட பேரு. இனிமே இந்த புது ஊர்லயாவது ஒழுங்கா படிப்பு படிப்புன்னு நல்லா படிக்கிற. கெடா வச்சு விளையாடக்கூடாது. இந்த கெடாவை நீ மறந்துரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ராமு கெஞ்சினா, அப்பா 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 ப்ளீஸ்ப்பா, அப்பா அப்பா உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, என் பேச கெடாவை மட்டும் கூட்டு வந்துடலாம்ப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, அப்பா அப்பா கெடாவை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பான்னு கெஞ்சினான், கத்துறான், கதறான். அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்றாரு? சப்புன்னு அடிச்சிட்டாரு. போ பள்ளிக்கூடம் போ, இனிமே கெடாவை மறந்துடனே. அப்படியே போறான். புது ஸ்கூல்ல உட்காந்து கலங்குறான். படிக்கவே முடியல. அவன் லஞ்ச் பீரியட்ல லஞ்ச் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் பீரியட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடல, பிடி பீரியட்ல கூட போய் கிரவுண்ட்ல விளையாடல. எல்லாம் அப்படியே பார்த்து கேட்கறாங்க புது ஃப்ரெண்ட்ஸ்லாம், டேய் ராமு நீ ஏன்டா எப்பவுமே சோகமா இருக்க? ஏன் உனக்கு என்ன ஆச்சு? அந்த ராமு சொல்றான், ராமு ஏன் ஃபீல் பண்றான்? அந்த பாசக்கெடா, எங்க ஊர்ல எனக்கு பாசக்கெடான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அந்த கெடா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அது என்னோட பாசக்கெடா. என்னை யார் அடிச்சாலும் வந்து முட்டிரும். இப்ப அந்த கெடாவை பிரிஞ்சிருக்குன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே இந்த பாசக்கெடா ஒரு 5 அறிவு படைச்ச விலங்கினம். அந்த ஆடுக்கு எத்தனை அறிவு இருக்கு? விலங்கினத்துக்கு எத்தனை அறிவு இருக்கு? பொதுவாவே மனிதனுக்கு எத்தனை அறிவு இருக்கு? நமக்கெல்லாம் 6 அறிவு. அது எங்கேயாவது புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்டா. ஆடு புல்லு மேய்ஞ்சிட்டு எங்கேயாவது போகும்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ ஜாலியா வாடா விளையாடலாம் சொல்லிட்டு இப்ப ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் ஃபுட்பால் விளையாடுறான். அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெடாவை மறக்கிறான், ஜாலியா இருக்கான். இப்ப ராமு அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான்ப்பா. பெரிய பையன் ஆயிட்டான். இப்ப ஹாப்பியா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, டே ராமு நம்மளுடைய பழைய ஊர்ல கோவில் திருவிழா ஃபங்க்ஷனு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, வாடா ராமு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் கூப்பிடுறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு ஜாலியா அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டான். எங்க போறா ராமு? கெடாவோட ஊரு. வெரி குட், கிளாப் பண்ணுங்க அந்த தம்பிக்கு. அதான பழைய ஊரு, அங்கதானே படிச்சான். அந்த ஊருக்கு கார்ல வந்துகிட்டு இருக்கான்ப்பா. அங்க வரும்போது அங்க அது வந்து ஒரு கிராமம், சிலு சிலு சிலுன்னு காத்தடிக்குது. அந்த வயல்வெளிலாம் அப்படியே தங்கம்ன்ற மாதிரி அப்படியே அந்த காத்துக்கு அசையுது. பல பறவைகள் பறக்குது, கிளிகள் எல்லாம் கூட்டமா இருக்கு. அவ்வளவு இனிமே அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி மிரர்ல கார்ல பாக்குறான். அங்க தூரத்துல இருந்து ஏதோ நொண்டி நொண்டி வர மாதிரி இருக்கு. அந்த ஊர் முக்குல வந்துட்டு அப்படியே நிப்பாட்டி இப்படி இறங்கி பாக்குறான், ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ்? ராமுட்ட ஒரு வாட்டி முட்டுவாங்கனாங்களே சண்டை போட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. டே ராமு எப்படிடா இருக்குன்னு, இவ்வளவு நாளாச்சு பார்த்துன்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ எலும்பும் தோலுமா வருது. என்னது இது? ஒரு ஆட்டுக்குட்டி இவ்வளவு இதா இருக்கு, இது என்னடான்னு கேட்கிறான். கேட்டவனே அந்த பசங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, டே ராமு இத நல்லா பாரு, உனக்கு தெரியல? தெரியலையே. டே ராமு இதாண்டா உன்னோட பாசக்கெடா. பாசக்கெடாவா? நான் சின்ன பிள்ளையில பார்த்த பாசக்கெடாவா? அந்த கெடாவா? சாக்காரா, அது எலும்பும் தோலுமா அடிபட்டு அப்படியே ரொம்ப காயமா இருக்கு, ரொம்ப அப்படியே இதா இருக்கு. இது எப்படிடா இப்படி ஆச்சு? இவ்வளவு இதாச்சு, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இது எப்படிடா? இது இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கா?
அப்படின்னு கேட்கிறான். இந்த ஊர்ல இருக்காவா? என்னடா கேள்வி கேட்கிற? டேய் ராமு, உனக்கு தெரியுமா, நீ உங்க அப்பாவோட ஊருக்கு போயிட்ட, புது ஊருக்கு புது ஸ்கூலுக்கு படிக்க போயிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் அந்த மலை மேல இருந்து இறங்கின அந்த கெடா என்ன தெரியுமா பண்ணுச்சு? உன்னைய தேடி தேடி அலைஞ்சிச்சு. உன்னைய தேடி ஸ்கூலுக்கு போச்சு. அப்புறம் உன் பழைய வீட்டுக்கு வருது, அங்க பூட்டிருக்க பார்த்துட்டு கிரவுண்டுக்கு வருது. இப்படி எல்லா இடமும் உன்னைய தேடி தேடி வருது. அன்னைக்கு ஒரு நாள் உன்னைய தேடி ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்குது. எல்லா பசங்க முகத்தையும் பார்க்குது. கேட்டு திறந்து போற எல்லா பசங்களையும் இதுவா ராமுன்னு அவங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கணக்கு வாத்தியார் வராரு. கணக்கு வாத்தியார் அந்த கெடா என்ன பண்ணுச்சு? முட்டுச்சுல, அவர் சில்லுமுக்கு உடைஞ்சு ரத்தமா வந்துச்சுல, அவர் பார்க்கிறாரு. இந்த கெடா தானே என்ன எனக்கு முட்டுச்சு, இந்த கெடாவை என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு ராடு கம்பி எடுத்துட்டார். எடுத்து அடி அடி அடின்னு அடிக்கிறாருப்பா. அடிச்சு 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 அது ரத்தமா கொட்டி அது அவ்வளவு வெறித்திரு அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அப்படியே காயத்தோட அப்படியே அங்க இருந்து மெது மெதுவா நகண்டு ராமுவோட விளையாண்ட அந்த கிரவுண்டுக்கு போகுது. அந்த கிரவுண்டுக்கு போனா அந்த 5 பசங்களை முட்டுச்சுல, ஒருத்தனை கூட முட்டி கேண்டீன்ல விழுந்து சமோசாலாம் தெரிச்சு சொன்னேன்ல, அந்த 5 பசங்களை என்ன பண்றாங்க? டேய், அந்த ராமுவோட பாசக்கடா வந்துருச்சுடா, இந்த கடா தானடா நம்மள அன்னைக்கு முட்டுச்சு அப்படி சொல்லிட்டு கல்லை எடுத்து டம்முன்னு எறிகிறாங்கப்பா. அப்படியே இந்த இடத்துல டம்முன்னு பட்டு வீங்குதுப்பா. எல்லா கல்லையும் எடுத்து டப்பு 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 டப்புன்னு எறிகிறாங்க. எல்லா கல்லும் அவன் அந்த கெடா மேல பட்டு 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 கீழே விழுந்து அந்த கல்லே மூடிருச்சு. அடுத்து அந்த ஸ்கூலோட பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு அப்படியே அங்க இருந்து எந்திரிக்குது. அப்படியே காயத்தோட அந்த கெடாவோட தலை கூட வீங்கிருச்சு. அப்படியே ரத்தத்தோட காயத்தோட மெதுவா நுண்டி 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 ராமுவோட வீட்டுக்கு போகுது. இங்க ராமு இருக்கிறான்னு. ஆனா அங்கேயும் ராமு இல்ல. அந்த வீடு என்ன இருக்கு? பூட்டி இருக்கும்ல. ராமு தான் வெளியூருக்கு போயிட்டான்ல. அந்த ஊரை சேர்ந்த அந்த தெருவை சேர்ந்த எல்லாருமே இந்த கெடா தானே நம்மளை அன்னைக்கு முட்டுச்சுன்னு சொல்லி அந்த பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் அடிச்சு அந்த கெடாவை அந்த ஊர்ல இருந்தே பத்தி விடுறாங்க. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த கெடா நம்மளை எப்படி எல்லாம் முட்டுச்சு, அந்த ராமுவும் போயிட்டா அந்த கெடாவும் இந்த ஊரை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு பத்தி விட்ட சந்தோஷத்துல இருக்காங்க. மறுநாள் காலையில எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க பசங்கெல்லாம். அந்த கணக்கு வாத்தியார் பைக்கை அப்படி வந்து நிப்பாட்டி இப்படி பாக்குறாரு. யாருமே கிளாஸ்க்குள்ள போல, கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. இந்த கணக்கு வாத்தியார் வராரு. ஏ பசங்களா, என்ன கிளாஸ்க்குள்ள போகாம இங்கே நிக்கிறீங்க, என்னடா உள்ள போங்கடா அப்படின்னு எல்லாம் கூட்டம் நிக்கிறாங்க. சார் அங்க பாருங்க சார். சார் அப்படியே பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அந்த பாசக்கெடா எல்லாரும் அடி அடின்னு அடிச்சு விரட்டி ஊரை விட்டு போயிடுச்சு நினைச்ச அந்த பாசக்கெடா அந்த ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்குது. ரத்தம் சொட்ட சொட்ட காயத்தோட இருந்து அந்த ஸ்கூலுக்குள்ள போற எல்லாரையும் இதுவா ராமுன்னு எல்லாரும் முகத்தையும் பார்க்குது. அந்த பசங்க எல்லாம் கிளாஸ் ரூம்ல ஏறி உட்காந்துட்டு கண் கலங்குறாங்க அந்த கெடாவை பார்த்துட்டு படிக்காம. அந்த கணக்கு வாத்தியாரே கர்ச்சீஃப் எடுத்து கண்ணை தொடச்சுக்கிறாரு. இந்த கெடா அவ்வளவு அடி வாங்கின கெடா எங்கேயுமே போகாம ராமுவை தேடிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு சாங் பாடுறோம். நீங்க அந்த கெடாவை இமேஜினேஷன் பண்ணணும், நினைச்சு பார்க்கணும். அது எப்படிலாம் சுத்துதுன்னு. வீட்டுக்கு போகுது, கிரவுண்டுக்கு போகுது, ஸ்கூலுக்கு வருது, எல்லாரும் முகத்தையும் தேடி ராமுவை தேடுது. பாடலாமா? இமேஜினேஷன் பண்றீங்க. பாசக்கேடா ராமு பாரு, இந்த பாசக்கேடா போல யாரு, இது பாசக்கேடா இங்க பாருங்கடா, கேடா கேடையா கேடக்கும், ராமு கூட நடையா நடக்கும், இது பாசக்கேடா இங்க பாருங்கடா. ஊரில் உள்ள ஏரி கூளம் பாறையெல்லாம் பச்சை தண்ணி பாசம் பிடிச்சு வழுக்கும், இந்த ஊரே இங்க உருகுதப்பா, பாசக்கேடா பாசம் பிடிச்சதால, இது சொல்லுங்க, இது
பாசக்கேடா பாடுங்க. பாசக்கேடா இங்க பாருங்கடா. இந்த சாங்க முடிச்சு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் இந்த பசங்க அந்த ராமுட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப ராமு எத்தனை படிக்கிறான்? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராமு அப்படியே சாக்காய் கார் அப்படி விழுகிறான்ப்பா. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளவு நாளா நான் அந்த கெடாவை பார்க்காம இருந்துட்டேனே. இந்த கெடா யாரை தேடி போகுது? யாரை தேடி போகுது? ராமுவை தேடி தான் போகுது. ராமு என்ன பண்றான்? ஃபீல் பண்றான். ஓடி போய் அந்த கெடாட்ட போய் பாசக்கெடாவை பார்க்கறான். அதோட கால் இன்னமும் கட்டி இருக்கு. பாசக்கெடா நான் தான் ராமு அப்படின்னு சொல்லி காலு கட்டி இருக்கு, உடம்பு இப்படி இருக்கு, காலை கயிறு அப்படி கழட்டுறக்கான இப்படி கை வைக்கிறான். ஒரே முட்டு அப்படியே பின்னாடி போய் பெல்ட் அடிச்சு கீழே விழுகிறான். சாக்காயிட்டான். என்ன அது? ராமுவை தானே தேடுது. ஆனா ராமுவை ஏன் முட்டுது? ஏன் முட்டுது? கை தட்டுப்பா. உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னப்பா? வாப்பா. மித்ரேஷ். வெரி குட். மித்ரன் வெரி குட். கிளாப் பண்ணுங்க நல்லா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. ராமு சின்ன பையனா இருந்தான். அப்ப அந்த பாசக்கெடாக்கு இதான் ராமுன்னு தெரியும். பெரிய பையனானோட எப்படி அடையாளம் தெரியும்? அது 5 படிச்சதானே, தெரியாதுல்ல. அதுக்கு அடையாளம் தெரியல. இந்த ராமு நான் தான் ராமு நான் தான் ராமுன்னு பின்னாடியே போறான்ப்பா. கடைசியில் ஃபோர்ஸா ஒரு முட்டு முட்டுது. முட்டுனோடனே அவன் ஜோப்ல அவன் அந்த மணி அவன் அன்னைக்கு ஊருக்கு போகும்போது அந்த கழுத்துல இருந்து விழுந்த மணியை ஜோப்ல எடுத்து போட்டிருந்தான்ல, அந்த மணியை தான் அவன் டாலர் மாதிரி கட்டியிருந்தான். அந்த மணி கலண்டு அந்த கெடாவோட காலடியில விழுகுது. இப்ப அவங்க அப்பா அம்மாவும் திருவிழாலாம் முடிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, வாடா கிளம்பலாண்டான்னு சொல்லிட்டு ஏறி கார்ல உட்கார வைக்கிறாங்க. அப்படியே இந்த கெடா நம்மளை பார்க்கலையே, நம்மளும் தெரியாமலே நம்மளை முட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு கார்ல அப்படியே போய்கிட்டே இருக்கான். இந்த கெடா அந்த மணியை பார்க்குது. அப்பதான் இந்த பாசா கெடாக்கு தெரியுது, ஆகா தப்பு பண்ணிட்டோமே, இதுதான் நம்ம ராமு. யாரவன்? ராமுன்னு சொல்லிட்டு அந்த கெடா மேன் மேன் கத்து அந்த காரு பின்னாடியே ஓடுது. காரு ஃபாஸ்டா போகுது. அந்த காரை பிடிக்கணும்னா சுத்தி சுத்தி மலையில கீழே இருக்கிறதுல மலை உச்சியில போய் நிப்போம்னு சொல்லிட்டு மேல போய் நின்று அந்த ராமுவோட காடை பார்த்து மேன் கத்துது. அந்த ராமு அந்த கண்ணாடி மிரர்ல இருந்து திரும்பி பார்க்கறான். அப்படியே அங்க பார்க்கறான். அப்படியே அந்த கெடா கண்ணுல இருந்து கண்ணீரை பார்த்துட்டு காரை நிப்பாட்டி மலை உச்சியில ஏறான்ப்பா. ஓடி வரான். பாசக்கெடான்னு அந்த கெடாவை அப்படியே துள்ளி குதிச்சு ராமுட்ட வருது. அப்படியே அந்த மலையோட டாப்ல இருந்து ராமுட்ட அப்படியே ஜம்ப் பண்ணுது. ராமு அப்படியே ஓடி வந்து பாசக்கெடான்னு கேட்ச் பிடிச்சு கட்டி அடைக்கிறான். அது காலில் கட்டி இந்த கயிறை கலட்டுறான். இப்ப அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா இப்ப நான் என் பாசக்கெடாவை என் கூடையே வச்சு வளர்த்துக்க போறேன்ப்பா. சரிப்பா, நல்லா வளர்த்துக்கப்பா. இந்த கெடா இவ்வளவு பாசமா இருக்குன்னு தெரியாதுப்பா, நீயே உன் கூடையே வச்சு வளர்த்துக்கப்பான்னு சொன்னோடனே இப்ப பாசக்கெடாவை அதோட உடம்ப சரி பண்ணி அதை நல்லாக்கி அத ராமு தான் கூடையே வச்சு புது ஊர்ல வளர்க்கிறான்ப்பா. கதை பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருச்சா? இந்த ஸ்டோரி பாப்போம். பாட்டு பாப்போமா? எல்லாரும் பாடுவோமா? இந்த பாட்டை எல்லாரும் பாடுறோம். பாடலாமா? பாசக்கேடா. நல்லா சுதியோட நல்லா சத்தமா பாருங்க. பாசக்கேடா ராமு பாரு, இந்த பாசக்கேடா போல யாரு? யார் நல்லா பாருங்களா? பிரைஸ். இது பாசக்கேடா, இங்க பாருங்கடா. கேடா கெடையா கிடக்கும், ராமு கூட நடையா நடக்கும். ஊரில் உள்ள ஏரி குளம் பாறையெல்லாம் பச்சை தண்ணி பாசம் பிடிச்சு வழுக்கும்.
இந்த ஊரை இங்க உருகுதப்பா, பாசக்கேட பாசம் பிடிச்சதால. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நீங்க எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பாசமா இருக்கணும். சரியா? நீங்க உங்களுடைய அப்பா கிட்ட பாசமா இருக்கணும், அம்மா கிட்ட பாசமா இருக்கணும், உங்க கூட பிறந்தவங்கிட்ட பாசமா இருக்கணும், உங்களுடைய உறவினர்கிட்ட பாசமா இருக்கணும், உங்களுடைய நண்பர்கள்ட்ட பாசமா இருக்கணும். யார் கூடயாவது ஏதாவது சண்டை போட்டு நீங்க பேசாம இருந்தா இந்த பாசக்கடா எப்படி தேடிச்சு? ராமுவ தேடிச்சா? அது மாதிரி அவங்களும் உங்களை தேடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். எப்படி இருக்கணும்? சேர்ந்து இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு நிமிஷம் எந்திரிங்க. இப்ப ஆக்ஷனா பாட போறோம் வேகமா. பாசக்கேடா ராமு பாரு, இந்த பாசக்கேடா போல யாரு? இது பாசக்கேடா இங்க பாருங்கடா, கேட கெடையா கேடக்கும், ராமு கூட நடையா நடக்கும். ஊரில் உள்ள ஏரிக்குளம் பாறையெல்லாம் பச்சை தண்ணி பாசம் பிடிச்சு வழுக்கும். இந்த ஊரை இங்க உருகுதப்பா, பாசக்கேட பாசம் பிடிச்சதால. இது பாசக்கேடா இங்க பாருங்கடா, பாசக்கேடா இங்க பாருங்கடா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அருமை, 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 அருமை. வெரி குட். ஒரு பிரேக் விட்டுட்டு அடுத்து தொடருமா? கதை பிடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும்? எத்தனை பேருக்கு பிடிச்சிருச்சு? கை தூக்குங்க. எத்தனை பேர் சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்க? அடுத்து ஒரு பாட்டு, அடுத்து ஒரு ஸ்டோரி பாப்போமா? ஆஃப்டர் த பிரேக். ஓகே. ஓ அப்படிங்களா? இதே இருக்கு. என்ன ஒரு ஏதாவது இது சொல்லலாம். அதிர்ஷ்டம் நம்ம இந்த ரைமிங் பாட்டு முடிச்சிருக்கேன். ஒரு சாங் மட்டும், ஒரு சின்ன சாங் பார்ப்போம். பாப்போமா? இந்த சாங்கை எந்த சாங்குமே சரி, நம்ம பள்ளி கல்வி திட்டத்தில் ஏபிஎல் மெத்தட், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மெத்தட், செயல்வழி கற்றல்ல மைம் ஸ்டைலா தான் பண்ணணும். எப்படி செய்யணும்? மைம் ஸ்டைல்னா ஆடி பாடி படிக்கணும். உட்காந்துக்கிட்டு அப்படியே படிக்க கூடாது. எந்திரிச்சு பாட்டுனால என்னது? பாடணும், ஆடணும், கொண்டாடணும். அப்ப உட்காந்துக்கிட்டா இருப்பீங்க? எந்திரிங்க. சரி, இப்ப சொல்லலாம். இப்படி கை வைங்க. அதிர்ஷ்டம் சாப்பிடலாம். சொல்லலாம். ஆடு போல கத்தலாம். யார் ஆடுமா? நல்லா கத்துறீங்க பாப்போம். கத்துங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஈ சொல்லலாம். இலையில் சாதம் போடலாம். சாதம்னா என்ன தெரியுமா? தட்டுல சாப்பிடக்கூடாது. அந்த இலையில, அந்த வாழை இலையில தண்ணி தெளிச்சு அப்படியே சுட்ட சுட்ட சோறு அப்படியே போட்டு அந்த கொதிக்கிற சாம்பாரை ஊத்தி அந்த உருளைக்கிழங்கு காய் எல்லாம் தொட்டு சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லி சுவையா இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் வாழை இலையில சாப்பிட்டுருக்கீங்க? அப்படி வாழை இலையில சாப்பிடும் போதுதான் உடம்புக்கு நல்லது. ஈ சொல்லலாம். இலையில் சாதம் போடலாம். ஈ சொல்லலாம். ஈகை கொள்ளலாம்.
ஈகைனா என்ன தெரியுமா? ஈகைனா கொடுக்கிறது. என்னது? கொடுக்கும் பண்பு. சொல்லுங்க. இப்ப தண்ணி தவிக்குது, இந்த பாப்பாட்ட தண்ணி இல்ல, இந்த பாப்பா தண்ணி வச்சிருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவீங்க. அதுதான் ஈகைனா கொடுக்கிறது. ஈ சொல்லலாம், ஈகை கொள்ளலாம், ஹே ஊ சொல்லலாம், உடுக்கை ஒளியை எழுப்பலாம். உடுக்கை ஒளியை எழுப்பலாம் சொல்லிட்டு எழுப்பாம வந்தா எப்படி? கை எப்படி வைங்க, இந்த இடத்துல, இந்த இடத்துல உதட வைக்கிறீங்க. வந்துருச்சு வந்துருச்சு, வெரி குட். வெரி குட். ஊ சொல்லலாம், ஊதுபத்தி காட்டலாம். ஊதுபத்தி காட்டுவாங்கல்ல கோவில்லாம் வீட்டுலாம், படத்தை பெருமாள் படத்தை கோவிந்தா 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 ஹே கோவிந்தான் பாட்டு பாட்டு தீபம் காட்டுவாங்கல்ல ஊதுபத்தி, அந்த ஊதுபத்தி தான். ஏ சொல்லலாம், எலுமிச்சை பழம் வாங்கலாம். எலுமிச்சை பழம் பார்த்திருக்கீங்களா? லட்டு மாதிரியே இருக்கும். நம்ம முதல்ல என்ன பாட்டு படிச்சோம்? லட்டு தாத்தா. நான் அப்படித்தான் போறேன், லட்டு நினைச்சு எலுமிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்டேன், பார்த்தா ஒரே புளிப்பு. அப்புறம் தான் தெரிஞ்சு எலுமிச்சம்பழம். ஏ சொல்லலாம், எலுமிச்சை பழம் வாங்கலாம். ஏ சொல்லலாம், ஏரி குளம் பார்க்கலாம். ஏரி குளம்னா நீர்நிலைகள், நீர் தானே முக்கியம். சரி. ஐ சொல்லலாம், ஐராவதம் வணங்கலாம். ஐராவதம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். கை தட்டுங்க அந்த தம்பிக்கு. வெரி குட். ஐராவதம்னா வெள்ளை யானை, தேவலோகத்துல இருக்குது. யானை சவுண்ட் பண்ணுவோமா? இப்படி கை வைங்க, இந்த ரெண்டு விரலுக்கு இடையில உதட்ட வைங்க, கையை இப்படி வச்சுங்க, உதட்ட இப்படி வைங்க. பாட்டி இருப்பாங்களே, பழண்டு இங்க மாதாப்பா தாண்டி, பழண்டு இங்க மாதாப்பா தாண்டி, எம்மா பேச்சு எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேம்மா, என்னம்மா இப்படி அழைச்சு போயிருக்கேம்மா, நல்லா சாப்பிடுமா, இப்படி சொல்லுவாங்களா பாட்டி? அப்படி வைங்க, இப்படி கை வைங்க. அருமை அருமை அருமை. ஓ சொல்லலாம், வெரி குட் வெரி குட். ஒட்டகம் மேலே ஏறலாம். ஓ சொல்லலாம், ஓடி ஆடி விளையாடலாம். ஔ சொல்லலாம், ஔடதமின்றி வாழலாம். ஔடதம்னா என்னது? கை தட்டுங்க அந்த பாப்பாக்கு. மருந்து, மருந்து இல்லாம வாழணும். என்ன பண்ணணும்? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க மருந்து ஊசி போட்டு உங்களுக்கு பிடிக்குமா? வலிக்கும்ல ஊசி குத்துனா. அப்ப என்ன பண்ணணும்? ஆமாம், நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடம்ப எப்படி வச்சுக்கணும்? அதுக்கு அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க? போனே பார்த்து விளையாடக்கூடாது, போன்ல விளையாடக்கூடாது, ஓடி ஆடி விளையாடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். சரியா? நல்லா சாப்பிடணும். கடையில் இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமா, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான ஃபுட் தான் சாப்பிடணும். சரியா? சரி, இப்ப லட்டு தாத்தா பாட்டு ஞாபகம் இருக்கா? பாடலாமா ஒரு தடவை? லட்டு தாத்தா லட்டு தாத்தா லட்டு எனக்கு தா, லட்டு உனக்கு வேணும்னா துட்டு எனக்கு தா. லட்டு தாத்தா துட்டு இல்ல, துட்டு இல்லேனா லட்டு இல்ல. லட்டு தாத்தா உங்க மீச,
எவ்வளவு பெருசு உங்க மீச, எத்தனை அழகு உங்க மீச. ஏ சுட்டி பையா இங்கே வாடா, துட்டு எனக்கு வேணாம் லட்டு இந்தா. டான் 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 டான். குரங்கு வந்துருச்சு. குரங்குக்கு பாதி, எனக்கு பாதி. குரங்குக்கு பாதி, எனக்கு பாதி. பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. அருமை 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 அருமை. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள், மகிழ்ச்சி. நன்றி சார். இன்றைய நிகழ்வாக கதை கேட்டு மகிழும் கதையோடு வாழும் என்ற நிகழ்ச்சியை வந்து மிக அருமையாக லட்டு தாத்தா, ராமு கிடா இது மாதிரி கதைகள் வந்து பசங்களுக்கு வந்து மிக அருமையாக ஆடி பாடி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இவருக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.